ஆரிய மாயை திராவிட மாயை அடிப்போமா? அந்த டானிக்கு குடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கட்டு கட்டுன்னு இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜகவை நிராகரித்த, பாஜகவோட கூட்டணியில் இருந்த அதிமுக நிராகரிச்ச விஷயம். திமுகவும் வேண்டாம், பாஜக கூட்டணியும் வேணாம் என்கின்ற மக்கள் முடிவு. திமுக இணைந்து வந்தாலும் அப்படின்னு ஆளுநரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் வீட்டுக்கு கான்வாய் போகுது, ப்ரொடெக்ஷன் போகுது. அப்பதான் குறுக்க வந்தா கௌசிக். காங்கிரஸ் வந்து சேர்றானா, போன கான்வாய் திரும்பிடுச்சு, ப்ரொடெக்ஷன் திரும்பிடுச்சு. ஆளுநர் கேரளாவுக்கு போறாரு. கேரளாக்காரன் சிஎம்ஏ முடிவுக்குள்ள, அதுவும் காங்கிரஸ் தான். சிஎம்ஏ டிசைட் பண்ணல, நீ அங்க போய் உட்கார்ந்துருக்கு. இங்க தமிழ்நாட்டுல பரபரப்பான அரசியல் போயிட்டு இருக்கு. தெரிஞ்சு ஒரு வயசு குழந்தைக்கெல்லாம் யாரும் டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. அந்த அமைச்சர் வந்து டேப்லெட் கொடுத்தாரா இல்ல ட்ரக் எடுத்துக்கினாரான்னு ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்ல ஒரு 2 வீக்ஸ்ல 1 வீக்ல ரிசல்ட் வந்து அதை பண்ணணும். ஏன்னா நீங்க மாண்புமிகு சாதாரண தெருவு கிடையாது. அதாவது என்ன சொல்றாருன்னா, அரசு பணத்தை தொடமாட்டேன், தொட விடமாட்டேன், குற்றவனையும் விடமாட்டேன்றாரு. நம்ம பனையூர் பக்கத்துல ஒரு மண்டபத்தை புக் பண்ணிட்டு விஜயபாஸ்கர் காத்திருக்காரு. விஜயபாஸ்கர்லாம் செட்டா அது கிளீன் கவர்மெண்டே கிடையாது. வெள்ளை அறிக்கை வச்சிருக்காங்க இபிக்கு, ஓகேவா? இபிக்கு வச்சிருக்காங்க. அதுல வந்து பல முந்தைய அரசாங்கம் என்ன தவறு பண்ணுச்சு, இதனால வந்து எதுக்கு தனியார் மையத்தை கொண்டு வர வந்தாங்க எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கடுத்து இவங்களும் தனியார் மையத்துக்கு போறதுக்கான முன் சமிக்கைகள்லாம் கொடுத்துருக்கு.